உதகமண்டலம் ரீச் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட 5:50க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி 11:50, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஊட்டி வந்திருக்கோம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங்க. எங்கே இருக்கோன்னா மேட்டுப்பாளையம் ரோடு பஸ் ஸ்டாண்ட், சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். என்னடா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டிஎன்எஸ்டி விளாக் போட்டு, நமக்கும் செம்ம முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கண்டினியூஸாக விளாக்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் கவர் பண்ண போகிறோம். எங்கே போகிறோன்னா நீங்கள் டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க, ஊட்டி தான் போக போகிறோம். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் நம்ம சேனலில் இந்த ரூட்டில் கவரே பண்ணலைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊட்டி போகிறதுக்கு 3 வழி இருக்குங்க. ஒன்று வந்து ஆஸ் யூஷுவல் போகிற குன்னூர் ரூட்டுங்க, அப்புறம் வந்து கோத்தகிரி ரூட்டுங்க, அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு அமைதியாக இருக்குங்க. அந்த ரூட்டில் வந்து அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் போக முடியும், நம்ம ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் எல்லாம் போக முடியாது. எஸ், நீங்கள் நிறையா பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மஞ்சூர் கீழ்குந்தான்னு ஒரு ரூட் இருக்குங்க. அது ஒரு சூப்பரான சீனிக்கான ரூட்டுங்க. அதை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்துங்க. சரி, வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆச்சுங்க. நம்ம வண்டி 5:40. ஸோ உள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வந்தோடனே எல்லா பஸ்ஸஸும் டிப்போவில் இருக்குங்க. ஏன்னா எல்லா பஸ்ஸஸ்க்கும் 6 o'clock மேலே தாங்க டைமிங்கு. நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஐகான்லேயும் தரேன், பாருங்கள். நம்ம கீழ்குந்தா போகிறக்கு வந்து டைமிங் பஸ்ஸஸ் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஸ் வந்து 5:45 இருக்குங்க. ஸோ பஸ் வரட்டும், பஸ் ஒன்றும் வரல. டைம் 5:21 ஆச்சுங்க. பஸ் வந்தோடனே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஊட்டி போய் போகிறக்கும் இது போகிறக்கும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். அது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ட்ராவலில் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஜேர்னியாக இருக்க போது. நம்ம பஸ் வரட்டும், அப்புறம் எக்ஸ்டீரியர்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. அண்ட் நம்ம கவர்மெண்ட் இந்த மே மந்த் இந்த சம்மர் சீசனுக்காக ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாங்க அந்த 100 ரூபா பாஸுங்க. அந்த 100 ரூபா பாஸ்னால் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ டூரிசம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஊட்டினாவே ரொம்ப ஹைப்புங்க. நம்ம கோயம்புத்தூர்காரங்களாம் டீ சாப்பிட்றதுக்கு ஊட்டி போவோம், அதெல்லாம் தவிர்க்கணும். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் வெஹிக்கல்ஸில் எவ்வளோ வாட்டி வேணால் போய்க்கலாம். இந்த 100 ரூபா பாஸ் வந்து நம்ம இன்றைக்கி காலையில் போய் இறங்கிட்டோம்னா ஈவினிங் அங்கே ஏறுற வரைக்கும் 9 o'clock வரைக்கும் பஸ்ஸஸ் இருக்குங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வரலாங்க நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு 1 day ட்ரிப்பில். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுங்க, நம்ம டிஎன்எஸ்டி ஸ்டாஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ ஃப்ரெண்ட்லி இருக்குங்க. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன், தம்பி போய் உட்காருங்க தம்பி, 4:45 தான் வண்டி அங்கே தான் போய் வரும், உட்காருங்க, ஏன் நின்றுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. ஒரு சூப்பரான ரிலேஷன்ஷிப். வாங்க பஸ் வரட்டும், அப்புறம் வெயிட் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம கீழ்குந்தா வண்டி வந்துருச்சுங்க. கோவை கீழ்குந்தா வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்படியே நம்ம ஏறிடுவோமா. ஜங்கிள் கிங் என அழைக்கப்படும் கீழ்குந்தா வண்டி வந்துருச்சுங்க. ஸோ வண்டி எடுக்கட்டும், அப்புறம் ஒவ்வொன்றா கண்டினியூ பண்ணலாங்க. எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு வந்துடுறீங்களா. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குட்டி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். வண்டி வந்து 5:45 எடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ்டீரியர்லாம் இப்போ கொஞ்சம் தான் காட்டியிருப்பேன். நான் வந்து கொஞ்சம் வெளிச்சமானே உங்களுக்கு காட்டுறேங்க எக்ஸ்டீரியர்லாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ. அண்ட் இந்த பஸ்ஸில் ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கும், பின்னாடி போய் தான் ஏறணும் நீங்கள். பட்டிங்களா, ஊட்டி வழியே குன்னூர் வழியாக போகிற பஸ் நிறையா இருக்குங்க. பின்னாடியே நம்ம ஒரு எல்லோ கலர் சிங்கம் நின்றுருந்தாப்புல, அவர் வருவார்னு பார்த்தா வரல.
ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 5:40 ஆச்சுங்க. நம்ம வண்டி டிபார்ட்டாக இருக்குது, ரெடியாக இருக்கார். நம்ம ஒரு சீட் போட்டாச்சு ஃப்ரண்ட்லேயே. பஸ் எடுக்கட்டும், அப்படியே நம்ம ஊட்டி நோக்கி கிளம்பலாங்க. பட் இந்த வண்டி வந்து கீழ்குந்தா வரைக்கும் தாங்க போகுது. ஸோ நம்ம அங்கேருந்து மாறி போகலாம், இல்லை இதை மட்டும் தனியாக ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக கவர் பண்ணலாம். வழியே திருநெல்வேலிங்க, திருநெல்வேலி கோயம்புத்தூர் ஊட்டி வரைக்கும் போகுதுங்க. ஒவ்வொரு பஸ்லேயும் அவ்வளோ கூட்டம் இருக்குங்க ஊட்டிக்கு. ஃபைனலாக நம்ம கிளம்ப போகிறோங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:47 ஆச்சுங்க. 5:50 எடுப்பாங்களாமா. ஒரு 5 மினிட்ஸ் லேக் கொடுத்து பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. சூப்பராக கவர் பண்ண போகிறோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கீழ்குந்தா வரைக்குங்க. பின்னாடி பல்லைக்கு நிற்கிறாரு. பஸ் எடுக்க போகிறாங்க. நம்ம டிரைவர் அப்படியே ஏறுறாரு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆச்சுங்க. கரெக்டாக வெள்ளியங்காடுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம காட் செக்ஷன்ஸ் ரீச் பண்ணுவோம். நான் உள்ளேருந்து ஒன்றுமே பேச முடியல, பிகாஸ் க்ரௌடை பார்த்துருப்பீங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணுவோம். ஊர்லேருந்து கீழ்குந்தா வரைக்கும் கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டருங்க. 77 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் ஊட்டி வரைக்கும் போனீங்கன்னா 81 ருபீஸுங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன். இந்த பஸ் வந்து ஊட்டி போகாதுங்க, 10:50ங்க. 10:30க்கு ஒரு பஸ் இருக்குது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து, அது வந்து ஊட்டி வரைக்கும் போவான். இவன் கீழ்குந்தா வரைக்கும் தாங்க போக போகிறான். இந்த பஸ் பார்த்திங்கன்னா கூடாம்பட்டி போகுதுங்க, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த வெள்ளியங்காடில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆல்ட்டுங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். இன்னும் விட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக மஞ்சூர் தாங்க. இடையில குட்டி குட்டி கிராமம் இருக்குது, அது வழியாக போய் மஞ்சூர் வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி ரீச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அண்ட் இந்த வண்டி எடுத்துக்கக்கூடிய ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டாவே ஸ்ட்ரெயிட்டாக துடிலூர், பெரியநாயக்கம்பாளையம், மேட்டுப்பாளையம் போகாது. காரமடையில் வந்து லெஃப்ட் எடுத்துருவாங்க. இந்த வழியாக வந்தோம்னா தென்திருப்பதி இருக்குங்க, அந்த வழியாக தாண்டி நிறைய ஊர்லாம் தாண்டி அப்புறம் தாங்க நாங்கள் வெள்ளியங்காடு வந்தோம். இப்படி இங்கேருந்து ஒரு 2 செக் போஸ்ட் இருக்குங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹில்ஸ் ஏறுவோம். A few moments later. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:15 ஆச்சுங்க. வெள்ளியங்காடுலேருந்து கிளம்ப போகிறோம். அந்த பின்னாடி போகிற பஸ் வந்து போயிடுச்சு, அது கிளம்பிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி கிளம்புதுங்க. ஒரு 9:30க்கு தாங்க மஞ்சூர் ரீச் ஆகுமாங்க. ஸோ நம்ம டைமிங் எல்லாம் கீப் அப் பண்ணுறாங்களா, எப்படி போய் ரீச் ஆகுது, எப்படி இருக்குது ரூட்டு, அதெல்லாம் நம்ம மெஞ்சூரில் மீட் பண்ணலாங்க. ஏன்னா நடுவே பேச முடியாது, பிகாஸ் எஃப்எம் வேறு ஓடுதுங்க. ஸோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம்.
கரெக்டாக 7:25 கிளம்பியாச்சுங்க வெள்ளியங்காட்லேருந்து. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தாங்க. இங்கே பாருங்கள், லொக்கேஷன் மேலே போக போக அந்த மாதிரி இருக்குங்க. செம கிளைமேட் வேறு இன்றைக்கி. ஐயோ, ஒவ்வொரு பெண்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ஒரு மேஜரான ஸ்டாப்புங்க இந்த ரூட்டில். நமக்கு டிரைவரை நான் வேறு சூப்பரான பாட்டெலாம் போட்டிருக்காரு, பட் காப்பி ரைட் வந்துடும்.
நீங்கள் மஞ்சூர் போகிறதுக்கு மொத்தம் 43 ஹேர்பின் பெட்டுங்க. கண்டிப்பாக கேட்காது. டெக்ஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு சூப்பரான சீனிக்கான ரூட்டுங்க. ஒன்ஸ் இந்த டீ எஸ்டேட்டை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சிடும் நீலகிரிஸ்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி நம்ம ரொம்ப முன்னாடியே வந்துட்ருக்கோம். கேபின் ரைடு தான் எடுக்க முடியல. பாருங்கள் என்ன சீனரியாக இருக்குன்ட்டு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க கீழ்குந்தா. நடந்தப்பா. அவ்வளோதாங்க, 43 பெண்டில் ஃபஸ்ட்டு பெண்டுக்கு வந்தாச்சு. ஒரு சூப்பரான டெரிஃபிக்கான ஜேர்னினே சொல்லலாம். நம்ம மஞ்சூரில் வரைக்கும் தாங்க போக போகிறோம். இறங்கிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாட்டர் கிளைமேட்டுங்க லவ்லியாக இருக்குது. இப்போ நம்ம லெஃப்டில் வந்தனால மஞ்சூர் போகிறோம். அதே ரைட்டில் போனோம்னா ஊட்டி போயிடலாம். வெல்கம் டு மஞ்சூருங்க. இப்போ டக்குன்னு நம்ம அடுத்த பஸ்ஸில் ஏறணுங்க. அது ஏன்னா போகும்போது சொல்கிறேன்.
நம்ம ஏன் கீழ்குந்தா வரைக்கும் போகலன்னா, கீழ்குந்தா போயிட்டோம்னா நெக்ஸ்ட்டு பஸ்ஸு மஞ்சூருக்கோ இல்லை ஊட்டிக்கோ 11 மணிக்குங்க. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சும்மா இருக்க முடியாது அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அது வந்து ஒரு சின்ன கிராமம் தாங்க. ஸோ நம்ம கூட ட்ராவல் பண்ண ஒரு ஃப்ரெண்டு தாங்க, லோக்கல் ஃப்ரெண்டுங்க. அவர் தான் சொன்னார், நீங்கள் மஞ்சூரில் இறங்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க ப்ரோ, ஒரு 5 மினிட்ஸில் பஸ்ஸு வந்துடும். பட் நம்ம பஸ்ஸு வந்து லேட்டாக போனால அறக்க பறக்க பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த மஞ்சூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் 26 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த மஞ்சூர்லேருந்து நீங்கள் குன்னூரும் போகலாங்க, அதுக்கும் தனி ரூட் இருக்குது. நீங்கள் ஊட்டி போகிறதுக்கும் தனி ரூட் இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோ டூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. லொக்கேஷனை பாருங்கள், ஐயோ ஓ மை குட்னஸ், வேறு லெவலில் இருக்குங்க. ஐயோ கண்டிப்பாக நான் பார்க்குறது நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஃபோன் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பட்டு நீங்கள் கண்டிப்பாக ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பண்ணுங்கள். கீழ்குத்தாலேருந்து ஊட்டி வந்து பாருங்கள். இந்த மாதிரி வியூஸு, லொக்கேஷன்ஸு, டெம்பரேச்சர் எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ டைம் ஆக்சுவலி 10:30 ஆச்சுங்க. ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டைமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. எனக்கு 7:30ங்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் ஆக்சுவலி 10:30 ஆச்சுங்க. இன்னும் ஊட்டி ஒரு 7 கிலோமீட்டருங்க. ஓ மை குட்னஸ், மழை வருதுங்க, மழை வருது. அப்பா சூப்பராக மழை வருதுங்க. இங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சரி, நம்மளோட டைமிங்க்கு டாய் ட்ரெயின் இருந்தால் சூப்பராக இருக்கும். பட் இப்போ டைமிங் இல்லை. இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் இந்த லவ் டைரின்னு ஒரு நிறையா ரீல்ஸில் பார்த்துருப்போம், அந்த ஸ்டேஷன் தாங்க இது, லவ் டைரி. வாவ், நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்போம். இந்த வழியாக தான் நம்ம ஊட்டி வந்து ஜாயின் பண்ணுறோங்க. தெரியுதா அந்த ஃபாகு? வேறு லெவலில் லொக்கேஷன் இருக்குங்க ஊட்டி. சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வந்துடுங்க ஊட்டிக்கு. வா, அதுவும் இந்த ரூட்டில் மஸ்ட்டு ட்ரைங்க, மஞ்சூர்லேருந்து ஊட்டி ரோடு. கண்டிப்பாக இந்த ரூட்டில் வந்துடணும் ஒரு வாட்டினாச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்குங்க, ஏன்னு தெரியல. பார்க்கலாம், எதனால் இந்த டிராஃபிக்குன்னு தெரியலைங்க. Sorry.
எஸ் ஃபைனலாக 11:50க்கு ஊட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. வேறு லெவலில். இந்த ஜேர்னி பற்றி முழுக்க சொல்லணும், ஒரு 5 நிமிஷங்க. ஃபைனலாக ஊட்டி உதகமண்டலம் ரீச் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட 5:50க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி 11:50, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஊட்டி வந்திருக்கோம். அதுவும் நம்ம ஊட்டி வந்ததால பெருசு இல்லாமல் அந்த ரூட்டு பார்த்திங்களா, ஒரு சீனிக்கான ரூட்டு. நிறையா பேர் இவங்களோட பிளேலிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தாமரை பூவுக்குள் முத்துக்கள்னு ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டுக்கும் அண்ணன் டிரைவிங்க்கும் கிளைமேட்டுக்கும் ஒரு தனி வைப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒன் டைம்னாச்சு இந்த மஞ்சள் வழியாக ஊட்டி வாங்க, கண்டிப்பாக ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னும் நிறையா சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு சூப்பரான ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.